மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டல்தாடுன்னு ஒரு வாட்டர் ஃபாலுக்கு போயிட்டு இருக்கோம். இதோட அடர்ந்த காடு. இதுக்கு நான் உங்கள் மேன் வர்சஸ் வைல்டு பியர் ஹில்ஸ்க்கு பதிலாக ஜோஸ் ஹில்ஸ். சாதாரணமாக என்ஜாய் பண்ணலாங்க இந்த இடத்துலலாம். வெளியே சரியான வெயில். எப்பவுமே பூனேல வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் வந்து ஒரு ஸ்மால் பிரேக் இருக்கும். லைக் மான்சூன் வரும், திருப்பி ஒரு 2 வீக்ஸ்க்கு மழையே இருக்காது, திருப்பி அதுக்கப்புறமா உங்களுக்கு மழை ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த மழை ஸ்டாப் ஆகிருக்க டைமில் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டவுன் சைடு தான். நம்ம ஃபஸ்ட்டு மலை ஏறிடுவோம் பைக்கில். ஏறினதுக்கப்புறமா பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருந்துட்டு ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான் பண்ணோம் ஆக்சுவலாக பைக்லேயுமே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரெக் தான் பண்ணிட்டு வரணும். நம்ம மேலேருந்து கீழே இறங்குவோம் இந்த வாட்டர் ஃபால் ரீச் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரெக் வந்துட்டு நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஒரு 26th ஆகஸ்ட் அந்த டைமில் நான் வந்தேன். இங்கே என் பர்த்டே முடிச்சுட்டு அடுத்த நாள் எங்கேயாவது போகணுன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு பிளான் போட்டு காலமே 4 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்தோம் ஆக்சுவலாக. அப்போ வந்து இந்த மொத்த காட்டிலையுமே நானே என் ஃப்ரெண்டு 2 பேர் மட்டும்தான், அதை தவிர வேறு யாருமே இல்லை. அதனால் எங்களுக்கு செம பயமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணல. இந்த வாட்டி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த வாட்டி ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் மலை இறங்கி வந்துட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வந்திருப்போம். இங்கே ஒருத்தன் கடை போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங்கிறது ரொம்ப காமனான விஷயம் பூனேல. ஸோ மகாராஷ்டிரானே சொல்லலாம் நம்ம. இது வந்து பூனேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கு அப்ராக்சிமேட்லி 63 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். இங்கே வரணும்னா உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேஷன். இங்கே ஒரு பாட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஓயமாக பாட்டில்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாட்டில்ஸ் வந்து இந்த மரத்தில் சொல்லி வச்சுருப்பாங்க இண்டிகேஷனுக்காக. ஏன்னா இது ஒரு செம்ம டென்ஸான ஃபாரஸ்ட்டு. குறிப்பாக எங்கள் மான்சூனில் வரனால இது வந்து ஒன்றுமே தெரியாது, ஃபுல்லாக ஃபாகியாக இருக்கும். நாங்கள் இந்த மான்சூன் பிரேக்கில் வந்துருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் வேயை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நீங்கள் இங்கே வரீங்கன்னா கையில் வந்து ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஹேண்ட் கேஷ் வச்சுக்கோங்க. சிக்னல் இருக்காது, அதனால் எப்போவுமே ஹேண்ட் கேஷ் வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபுல்லாக உங்களுக்கு டவுன் தான். பார்த்தீங்கன்னா நான் மலையிலேருந்து அவங்க எவ்வளோ தூரம் கீழே இறங்குறாங்கன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நல்லாயிருக்கும். அட்வென்ச்சர் சீக் பண்ணுற ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். ஃபுல்லாக காடு தாங்க, ஃபுல்லாக காட்டில் அப்படியே கீழே அப்படியே இறங்குற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வேகமாக கம்ப்ளீட் பண்ணணும் கூட இல்லை, பொறுமையாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் சங்கட்டமே என்னடானா, நம்ம கீழே போனதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு ஒரு கூத்தை போட்டுட்டு மேலே ஏறுவோம் பாருங்களேன், அப்போ தாங்க தாங்கவே முடியாது வலி. சரியான மூச்சு வாங்குவோம். ஏன்னா கம்ப்ளீட் டவுனுங்க இது. பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இறங்குறது தான், ஃபுல்லாகவே இறங்கி தான் இருக்காங்க. திரும்பி நம்ம மேலே ஏறும்போது நமக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கும். அதெல்லாம் அப்படியே நம்ம வேகமாக இறங்கி வந்துட்டோம். பின்னாடி 2 பேர் வரது மிஸ் பண்ணவே நாங்கள் கவனிக்கவே இல்லை. அப்படியே பேசிகிட்டே நானும் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டேன் கீழே. ஆனால் இன்னும் 2 பேர் இன்னும் வரலை ஆக்சுவலாக. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பொறுமையாகவே போவோம். எப்போவுமே சேர்ந்து போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம இந்த காட்டில் தொலைஞ்சு போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க, ரேஞ்ச் கிடைக்காது நம்மளுக்கு, ஓகேங்களா. ப்ளஸ் வந்துட்டு மேலே சேஃபாக ஏறிடலாம். ஆனால் வந்துட்டு இன்கேஸ் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது தான் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்ப் கூட நம்மளால் யாரையும் கூப்பிட முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா. யாராவது வரலையா, வெயிட் பண்ணி இருந்து பொறுமையாக கூப்பிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. These guys are actually my Maharashtrian friends. Okay. And please don't like and subscribe. Please unfollow. And delete YouTube. If you haven't subscribed yet, subscribe and then unsubscribe. இவர் வந்து நம்ம ஜிகிரி தோஸ்து ராகுல். இவரு பேரும் ராகுல் தான். அவருக்கு பின்னாடி இருக்கவர் அவர் பேர் ஆஷே. இவரு நம்மால் தான் ஏசபாப் இல்லை, இவர் பேர் சிமியோனு. ட்ரெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்டு இருக்கும், ஏகப்பட்ட நண்டு இருக்கும். அதுலேயும் அதுக்கு இதுவாது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் லாஸ்ட் டைம் ரொம்ப சரியான பெருசாக பார்த்தேன். அதுவும் வெள்ளை கலர்லாம் இருக்குங்க நிறையா கேபு. ஸோ அதனால் கவனமாக இருந்துக்குவாங்க. நாங்கள் வந்து இப்படி தான் கொஞ்சம் கோளாறாக இருப்போம். நீங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா. அதனால் இங்கே ஏகப்பட்ட நண்டு இருக்கும்னு சொல்லிட்டுங்க. இப்போ இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று போகுது, அங்கே ஒன்று போகுது, ஏகப்பட்ட நண்டு இருக்கும். இது பாருங்கள், நண்டாக தான் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க எப்போவுமே இங்கே வரும்போது. எதுவும் பண்ணாது, பட் இருந்தாலும் நீங்கள் சேஃபாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. இதுக்குள்ளே போகும்போது ஒரு பிரெத் டேக்கிங்கான வியூ கிடைக்குங்க நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ. ஆக்சுவலாக நாங்கள் இதை மேலே இருந்து பார்த்தோம். நாங்கள் இன்னும் போனோங்க, இன்னும் ரொம்ப தூரம் கீழே இறங்கணும் ஆக்சுவலாக. இதுதான்
அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மான்சூன் டைமில் மட்டும் தான் கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்கும். மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வறண்டு போயிடும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி சாயில் கிடையாது, ஃபுல்லாக ராக்ஸில் தான் இந்த க்ரீனரிஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் போனாலும் பச்சை பசேன்னு இருக்கும். இங்கே வந்து அதே மாதிரி இருக்காது, பச்சை பசேன்னு எல்லா டைம்லையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த 3 months 4 months அது மாதிரி தான் கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். இறங்கிட்டு இப்படி போயிட்டு அப்படியே ஃபுல்லாக ரைட்டில் போயிட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த வியூ. இதுதாங்க பாதை. இந்த பாதையில் தான் நம்ம நடந்து போனோம். கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி ஆகிரும். லைக் இன்னும் நீங்கள் டவுன் போனதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே எப்படி சொல்கிறது, ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி லைக் ஃபுல்லாக மரமாக இருக்கும். வெளிச்சமே உள்ளே வராத அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இங்கே தண்ணி கூட இருக்குது, நம்ம அதை குடிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தண்ணி சமைச்சிலுன்னு இருக்குது. ஆக்சுவலாக சஃபிஷியன்ட் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ பிரேக் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. பார்த்தீங்கன்னா இங்கே கடை போட்டு வச்சுருக்காங்க கைஸ். கிட்டத்தட்ட நான் வந்துட்டு ஒரு 1 hour வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி சின்ன ஒரு ஊற்று இருக்குது. நான் தண்ணியே இல்லை, சின்ன ஒரு ஊற்று தான். உங்களுக்கு தாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வேணால் குடிச்சிக்கலாம். இல்லை வெயில் அதிகமாக இருக்குது, நான் கொஞ்சம் உடம்பை கூல் டவுன் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் உட்காந்து உங்கள் உடம்பை கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் பயணத்தை நீங்கள் திருப்பி ஆரம்பிக்கலாம். நம்ம இங்கே எங்கேயும் நம்ம பிரேக் எடுக்கல, அப்படியே இறங்குறோம். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்ஹில் கிடையாது, அதனால தான் நம்ம பேஸுக்கு வந்துட்டோம், மலையோட பேஸுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு நார்மல் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் காடு மாதிரி தான் இருக்கும். இந்த காட்டில் நம்ம நடந்து போனோம். நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே போகும்போது தான் ஏகப்பட்ட கிராப்ஸை பார்த்தோம். அப்படியே இந்த ஹாரி பாட்டரில் ஸ்பைடர் வர மாதிரி கிராப்ஸ் எங்களை சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் மலையோட பேஸு. இதுக்கப்புறம் வந்து நம்ம டவுன்ஹில் கிடையாது, ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இதோட ரொம்ப ஃப்ளாட்டாலாம் இருக்காது, ஓரளவுக்கு கரடு முறையாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வி கேன் மேனேஜ். மழை ஹெவியாக பெஞ்சதுனால அந்த மரங்கள்லாம் சரிஞ்சு விழுந்துருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தாண்டி தான் போகணும், கவனமாக போங்க இங்கே வரும்போது. ஸோ வெளியே அவ்வளோ வெளிச்சம் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா இதமாக இருக்கும், வெயில் தெரியாது உங்களுக்கு அவ்வளோவா. நான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. பார்த்தீங்கன்னா காடு தான், எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன். நான் பேசுகிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. இத்தனைக்கும் நான் உங்களுக்கு எந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபில்டர் எதுவுமே போடலை. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இதான் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ மக்களே, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த வாட்டர் ஃபால் நம்ம ரீச் ஆகிட்டோம். இதாங்க அந்த வாட்டர் ஃபால். ஆக்சுவலாக தண்ணி ஃப்ளோ கொஞ்சம் கம்மி தான், பட் நம்ம இதில் கீழே போனோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் கீழே இறங்கணும்னா கீழே ஒரு பாண்ட் இருக்கும், அந்த பாண்ட்லேருந்து நம்ம குளிக்கிறது நல்லாயிருக்கும். வந்துட்டோம் வாட்டர் ஃபாலுக்கு. நடுவில் வர ஒருத்தர் பார்த்து போங்க, பாம்பு இருக்குது அப்படின்ட்டாரு. அதனாலே இப்போ நம்மளுக்கு பதட்டம் கொஞ்சம் அதிகமாகி போயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே தான் கீழே இறங்க போகிறோம் அந்த பாண்டுக்கு. நீங்கள் வந்து பார்க்க குட்டியாக தெரில, ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் சரியான ஹைட்டுங்க. இங்கே இருந்துட்டு இன்னும் அவ்வளோ தூரம் போகணுங்க. அப்படியே இப்படி போயிட்டு இப்படி இறங்குற மாதிரி இருக்கும். சீரியஸாங்க வேறு லெவல் ட்ரெக்குங்க இது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது கீழே இறங்கவே இல்லை, இந்த வாட்டி கீழே இறங்கிட்டேன். தாறுமாறாக இருக்குதுங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடங்க இது. வாட்டர் ஃபாலோட கீழே வந்துட்டோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா இது இருக்குது அந்த வியூ சரியான பெருசுங்க. மேலேருந்து பார்க்கும்போது குட்டியாக இருக்குது, ஆனால் கீழே வந்ததுக்கப்புறமா தெரிஞ்சு பயங்கர ஹியூஜாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. தரமாக என்ஜாய் பண்ணலாங்க. இந்த இடத்துலலாம் வேறு லெவலில் இருக்குது.